வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். இதுல நான் ஒரு டார்க் மெரூன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐஸ் ஒரு நியூட்ரலான ப்ரௌன் ஸ்கீம் இருக்கிற மாதிரி. ஸோ இது இப்போ ஹாலோவின் டைமுக்கு டார்க் மேக்கப்புக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனாலும் ரொம்ப ஓவர்போர்டாக போகாமல் கொஞ்சம் நம்ம வேரபிளாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் இதை ட்வீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் டியூட்டோரியல், ஸ்வாட்சஸ், ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக என்னோட சேனல் செக் அவுட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம எப்பயும் போல் கிளென்ஸான ஃபேஸ்லேயே நம்ம இன்றைக்கி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஆக்னே அப்டேட் மாதிரி. ஸோ இது லாஸ்ட் வீக் ஃபிலிம் பண்ண வீடியோ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எதுவுமே ஆக்டிவான பிம்பிள் ஒரு ஹீட் பாயில்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் ஸ்கார்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபேஸ் மிஸ்ட்டுக்கு நான் என்ன ஸ்ப்ரேயோட க்ரீன் டீ வேரியண்ட் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மில்கி கலரில் இருக்குது. அடுத்த மாய்ஸ்சரைசிங்க்கு நியூட்ரஜினாவோட ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஓ மை காட், செம்மையாக இருக்கே! எனக்கு இப்போ புரியுது எதுக்கு எல்லாரும் இதை அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஃபேஸில் ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக என்னோடய ரிங் ஃபிங்கரில் எடுத்து என்னோடய கண்ணு கீழே ஐ க்ரீம் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு நான் அதை என்னோடய ஃபேஸில் வச்சோன்னே தெரியுது எவ்வளோ க்ளோ ஆகுது, எவ்வளோ அப்படியே அந்த ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸே. ப்ரைமருக்கு நான் இன்சைட்டோட சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்ப கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட். இதை எப்பயும் போல் என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் போர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே சென்டரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்து நிக்ஸோட கன்சீலர் பேலட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் டீப்போ இல்லைனா இருக்கலே டார்க்கான ஷேட். இதில் இந்த ஆரஞ்ச் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் இன்றைக்கி கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். இது கலர் டார்க் ஸ்கினுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. பட் க்ரீம் ரொம்ப ட்ரையாக இருக்கா, ரொம்ப திக்காக இருக்கான்னு தெரில. எனக்கு ப்ரெஷ்ஷில் அவ்வளோவா பிக்கப் பண்ண முடியல. இந்த ஆரஞ்ச் கரெக்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் அந்த ஆக்னே ஸ்கார்ஸ்லாம் இருக்கோ அங்கே நான் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய வெட் ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இந்த க்ரீம் ரொம்ப திக்காக இருக்குது அண்ட் ட்ரையாக வேறு இருக்குது. அதனால் எனக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ண வரல. அதனால் என்ன பண்ணேன்னா, மினிசோவோட ப்ரஷ் இருந்துச்சு இல்லையா, அதை நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது மச் பெட்டர். ப்ரஷ்ஷில் இந்த ப்ராடக்ட் நல்லா ஒர்க் ஆகுது. அதே கன்சீலர் பேலட்டில் என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து எங்கெல்லாம் இந்த ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த ஆரஞ்ச் கலர் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. திருப்பி அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இந்த கன்சீலரையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு சுகரோட ட்ராப் த பேஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது சீரம் பேஸ்ட். இது ரொம்ப லிக்விடியாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்காது அண்ட் ரொம்ப லைட் வெயிட் கூட. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்பஞ்சில் செக்ஷன் வைஸாக நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இதுவே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் கூட உங்களுக்கு அங்கங்கே ஸ்பாட்ஸ் தெரியுது அப்படின்னா லைட்டாக ஃபவுண்டேஷன் ஸ்பஞ்சில் டேப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கார் மறைஞ்சிரும். ஹைலைட்டிங்க்கு மேப்ளினோட ஃபிட் மீ கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் கேரமல். நான் திருப்பி அதே கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணேன்னா கீழே அந்த ஃபார்முலா ரொம்ப ட்ரையாக இருக்கனால கீழே அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனும் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் நான் இந்த கன்சீலர் எடுத்துக்கிட்டேன். எப்பயும் போல் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். இது பார்க்க கொஞ்சம் அதிகமாக தெரியும், பட் ஆனால் ரொம்ப லைட் ஹேண்டடாக தான் பண்ணுறேன். இதை ஸ்பஞ்ச்லேயே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு சுகரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து அவங்க கொடுத்த அந்த குட்டி ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னோட கண்ணு கீழே வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரமாக ஆயில் அப் ஆகுமோ அங்கெல்லாம் லைட்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பேக்கிங் மாதிரி பண்ணல, சும்மா செட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணி நான் ரொம்ப திக்காக போல்டெல்லாம் போல் என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் நான் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஐஷேடோவுக்கு நைக்காவோட ஜஸ்ட் விங்கெட் பேலட்டில் டபுள் சாக்லேட் சிப் அந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த லைட் சாண்டல் ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் நான் வந்து கண்ணை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து கண்ணை செட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து அதை விட கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வேறு ப்ரஷ்ல அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா ஒரு லைன் தெரியும்ல, அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து அதில் இந்த டார்க் பிளாக் ஷேட் இருக்கு இல்லையா, அதை ஒரு டேப்பர் ப்ரஷ் வச்சு கண்ணுக்கு அவுட்டர் எட்ஜ்லேயும் இன்னர் எட்ஜ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் லிட் ஸ்பேஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். அடுத்து இந்த ஷாம்பெயின் ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோடய ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்து லிட்ஸுக்கு சென்டரில் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து அகைன் அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து எனக்கு கண்ணு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், லைட்டாக அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி வர்றதுக்கு. இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பிளாக் கலர் எடுத்து என்னோடய அவுட்டர் வீல மட்டும் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேபிலினோட கொலோசல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஐலைனர் போடாமல் கொஞ்சம் பெரிய விங் லைனர் போட போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்டர் கார்னர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதை நான் வெளியே இருந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறேன். அடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம உள்ள லிட்டில் வந்து நம்ம லைன் வரைஞ்சிட்டா அதுக்கடுத்து நம்ம அந்த விங்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இதுவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐலைனர் லுக் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ அதை போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கடுத்து நான் இன்னர் கார்னரில் லைட்டாக வந்து விங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அந்த கேட் ஐ எஃபெக்ட் மாதிரி. அடுத்து காஜல் ஃபேஸஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி என்னோடய டைட் லைன் அண்ட் வாட்டர் லைன் ரெண்டுமே நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து லேஷஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐலேஷ் வந்து நான் கர்ல் பண்ணிக்கிறேன். நைக்காவோட ஓஜி ட்ராமா லேஷஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மஸ்காராவுக்கு நான் ஆலிஸ் அண்ட் ஒலிவியா கொலாபரேஷன் மேபிலின் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் அப்பர் லேயர் வந்து லைட்டாக கோட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம ஃபேக் லேஷஸ் ஒட்டணும் இல்லையா, அதுவும் நம்ம லேஷஸும் ஒன்றா தெரியுறதுக்காக. அடுத்து லோவர் லேஷஸில் மட்டும் நான் நல்லா அதிகமாக கோட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அப்போ தான் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். அடுத்து ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்து நம்ம பேக் பண்ண பவுடர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஹெவி ஹேண்டடாக பண்ணாதீங்க, இல்லைனா கீழே போட்ட லேயர்லாம் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிரும், இல்லைனா ப்ரஷ்லேயே ஒட்டிக்கும். அடுத்து ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு லாரியல் பாரிஸ்லேருந்து இன்ஃபாலியபிள் ப்ரோ மேட் காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் 600 கோல்டன் பீச், இதுதான் இருக்கிறதுலே டார்க்கர் ஷேட். இதை வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வெட் அண்ட் வைல்ட்லேருந்து கலர் ஐகான் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் மெலோ வைன். இதை வந்து என்னோடய சீக் போன்ஸுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய நோஸோட டிப்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டார்க் ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகான ஒரு ப்ளஷ் கலர் இது. அடுத்து ப்ரான்சிங்க்கு எல்ஏ கேர்ளோட ப்ரோ ஃபேஸ் ஹெச்டி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் செஸ்னட். இதை வந்து எங்கெல்லாம் நான் யூஸ்வலாக ப்ரான்ஸ் பண்ணுவேனோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ப்ரான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லைனா எப்பயும் இருக்கிறத விட சைஸ் வந்து என்னமோ ரொம்ப உருண்டையாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் டிமென்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம ப்ரான்சிங் பண்ணுறோம். அடுத்த ஹைலைட்டிங்க்கு நான் அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த ஷாம்பெயின் கலர் சொன்னேன் இல்லையா, அந்த ஷிமரி ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஃபைனாக இருக்கும், க்ளோ வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது அப்படியே என்னோடய ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ தட் ஐஸ் வந்து நல்லா பாப்பாக பெருசாக தெரியறதுக்காக. அடுத்து நம்ம லிப்ஸ்க்கு போயிடலாம். லிப்ஸ்டிக்கு நான் நைக்காவோட ஸோ மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் கிரான்பெரி மர்லாட். இது வந்து ஒரு டார்க் பெர்ரி அண்ட் மெரூன் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷேட்.
டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ட்ரையாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சுகரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து ஒரு டிஷ்யூ, சிங்கிள் ஷீட் இருக்க டிஷ்யூவை வந்து என்னோடய லிப்ஸில் வச்சுட்டு அந்த பவுடர் பஃப் வச்சு நான் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த மேட் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக. அடுத்து ஃபைனலாக லுக்கெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேட் வேரியன்ட். ஸோ உங்களுக்கு வந்து மேட் லுக் பிடிக்குன்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இதோட இந்த மேக்கப் லுக் முடிஞ்சுது. ஸோ இதோட இன்னைக்கான லுக் முடிஞ்சது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.